வந்து இன்னொரு ஹதீஸில் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து இந்த துன்யாவுலேயே சீக்கிரமே வந்து என்ன செய்ய, அவனுடைய பாவத்திற்கு தண்டனை கிடைக்கிறது, ஆகிரத்தில் வரை தண்டனை கிடைக்கும் இல்லையா, இந்த விஷயங்கள்லேருந்து தப்பித்து கொள்ள விரும்பினான் என்று சொன்னால், அந்த உறவை முறிக்கிறான் பாருங்க, அப்படி முறித்து விட்டான் என்று சொன்னால் அதன் மூலமாக என்ன செய்யும்னு கேட்டால், அவனுக்கு துன்யாவுலையும் தண்டனை விரைந்து வந்துவிடும், ஆகிரத்தில் வேறு அவனுடைய அநியாயத்துக்கு கொஷின் ஆகி போய்விடும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அபு மசூத் அறிவிக்கிற ஹதீஸு, புகாரில் 55வது ஹதீஸ், இது அன்ஃபக்கர் ரஜுலு அல அஹ்லிஹி, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறான், யஹ்தசிபுஹா, அதனுடைய நன்மையை எதிர்பார்த்து செலவு செய்கிறான். அப்படி செலவு செய்தானேயானால் ஃபஹுவ லஹு சதகா, அது அவன் செய்கிற தர்மமாகவும் மாறிவிடும். குடும்பத்திற்கு செய்தான் என்று சொன்னால் அது தர்மமாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். இப்போ எப்போ தர்மமாகுங்கிற ஒரு நிபந்தனையும் இந்த ஹதீஸில் உங்களுக்கு விளங்குறது. என்ன விளங்குறது? நீங்கள் உறவினருக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்டால், 4 பேர் நம்மளை வந்து உறவினரெல்லாம் கவனிச்சிக்கிடுவார் அப்படின்னு பாராட்டணும், அந்த எண்ணத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, அது கூலி கிடைக்காது. உறவினரை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், உறவை அனுசரிக்க சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அனுசரித்தால் எனக்கு மறுமையில் கூலி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறான். அதையெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் 2 உலகத்திலையும் கூலி, மறுமையிலையும் கூலி கிடைக்கும். இதை மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உலக விஷயமாக போயிடும். அப்படிங்கிற அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதா அன்ஃபக்கர் ரஜுல் அலா அஹ்லிஹி, புகாரில் 55வது ஹதீஸில், ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறான், யஹ்தசிபுஹா, அதனுடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக கொடுக்கும்போது என்ன எதிர்பார்ப்பாக இருக்கணும், அவன்கிட்டருந்து நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது. சில பேர் அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க, உறவினருக்கு தேவை கொடுத்துட்றது, இவர் கொடுத்த காரணத்தினால இவருக்கு காலமெல்லாம் அடிமையாக இருக்கணும், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கூப்பிட்டோன்னு ஓடோடி வரணும், இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எது கொடுத்துருக்குறீங்க? நம்ம சொந்தக்காரன் ஏழையாக இருப்பான், அவன் ஏழையாக இருப்பான் என்பதற்காக வேண்டி கொடுத்தால் அதனுடைய நன்மை எங்கே எதிர்பார்க்கணும்? அல்லாட்ட எதிர்பார்க்கணும். நீங்கள் கொடுத்து விட்டு, கொடுத்தோம்ல டே கொஞ்சம் வாடா அதை செஞ்சுட்டு வாடாங்கன்னு அவன் உடனே ஒடியாரணும். ஏன்? நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க. அப்போ உதவி செஞ்சதுக்காக வேண்டி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்னு சொன்னால் அது வந்து அது உதவியில் சேராது. யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி, யாருக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவி எப்படி இருக்கணும்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் இந்த உணவளிப்பது, சில பேருக்கு உணவளிப்பார்களாம் நல்லடியார்கள், அந்த உணவளிக்கும் போது சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காகத்தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா, இதற்கு பிரதிபலனை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், இதுக்கு நன்றியை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு உதவி செய்வார்கள். நல்லடியார்கள் செய்கிற உதவி என்னவா இருக்கும்னு கேட்டால், நம்ம கொடுத்ததுனால அவன் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் பிரதிபலன் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அல்லது குறைஞ்சபட்சம் நன்றியாவது, நம்மளை பார்த்தோன்னு செய்யணும், ஒரு பள்ளையாவது இழிக்கணும், கொஞ்சம் மரியாதை செலுத்தணும், ஒரு கூளை கும்பிடாவது போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அது வந்து நல்லடியாருடைய பண்பு கிடையாது, அதுக்கு கூலியே இல்லாமல் போயிடும். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் சரி அது அல்லாஹ்வுக்காக செய்யணும், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சொந்தக்காரங்க கவனித்தல் என்பதில் அந்த உறவினரை இதை வைத்து அடிமைப்படுத்திக் கொள்வது, நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், நான் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேன்ட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உதவி செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நீ உதவி எதுக்கு செஞ்சீங்க? அவன் உறவினனாக அல்லாஹ் உங்களை ஆக்கிட்டான், அல்லாஹ் வந்து உங்களுக்கு அவனை சொந்தக்காரன் ஆக்கி விட்டான், உதவி செய்ய சொல்லி இருக்கிறான், அதனால தான் நீங்கள் செஞ்சீங்களே செய்யணுமே தவிர, அப்படி இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், எதிர்பார்த்து செஞ்சால் நீங்கள் செஞ்சும் புண்ணியம் இல்லை, ஏதோ உலகத்தில் அந்த கணக்கை தீர்த்துட்டீங்கன்னு வருமே தவிர ஆகிரத்தில் பெரிய பெரிய தரஜா கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குன்னெலாம் வருத, சதக்காவும் வரும், சொந்தக்காரங்களை அனுசரித்த கூலி வரும், அந்த கூலி எல்லாமே இல்லாமல் போயிடும். இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்கத்துக்கும் இது பேஸ், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த பேஸ் யாபத்தில் வச்சுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன அனைத்துக்கும் நீங்கள் வச்சுக்கிறங்க. தாய் பிள்ளை குடும்ப பிள்ளைகளை பெற்றோர் கவனிப்பதாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளையை கவனிப்பதாக இருந்தாலும் சரி, உறவினரை கவனிப்பதாக இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம சொல்லக்கூடிய மற்ற உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன பேஸாக இருக்கணும்னு கேட்டால், இது என் இறைவன் இட்ட கட்டளை, இதனுடைய கூலியை நான் இறைவன்கிட்ட தான் எதிர்பார்க்குறேன், மனுஷன்ட்ட எதிர்பார்க்கலன்னு இருக்கணும். இதுக்காக வேண்டி ஒரு பொதுவான ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அது வந்து எல்லா உதவிகள்லையும் இது சேர்த்துக்கிறங்க. என்ன ஹதீஸ் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மறுமை நாளில் ஒருத்தரையாக விசாரிக்கும் பொழுது ஒரு 3 சாராரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. 3 சாராரும் யாருன்னு கேட்டால்,
பயங்கரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்தவர்கள். 3 சாரார் யார்? பெரிய பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாங்க, அதற்கு கிடைக்கிற கூலி வந்து பெரிய மகத்தான கூலி கிடைக்கும். அது ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ஒரு மார்க் அறிஞர். ஒருத்தர் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் எல்லாம் கூப்பிடுவான். ஒரு மார்க் அறிஞர்னு அது ஒரு குழு. அந்த மார்க் அறிஞரெல்லாம் நல்லா கூப்பிடுவான். நல்ல மார்க் அறிஞர். கெட்ட மார்க் அறிஞராக இருந்தாருன்னா அதுக்காக நரகத்துக்கு போயிடுவான். நல்ல மார்க் அறிஞர்னா என்ன? குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுபடி சொல்லக்கூடிய மார்க் அறிஞர்கள். அவங்களெல்லாம் கூப்பிடுவான். வாப்பா, உனக்கு நான் அறிவை கொடுத்தனே, உனக்கு இல்மு கொடுத்துருந்தனே, இந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவர் என்ன செய்வார்? நான் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணினேன், சத்தியத்தை எடுத்து சொன்னேன், நன்மை ஏவுனேன், தீமையை தடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். அவர் சொன்ன அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நீ கதப்த போய் சொல்லுகிறாய், நீ இந்த விஷயத்தையெல்லாம் வந்து செஞ்சாய். எதுக்காக செஞ்சான்னு கேட்டால், யுகால அன்னக்கு காரிவுன், நீ ஒரு அறிஞன் என்று போற்றப்பட வேண்டும், அதுக்கு தான் செஞ்ச. நீ போய் இந்த இல்மை நம்ம கற்றுக் கொடுத்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைத்து இந்த வேலையை நீ செய்யலை. நீ அந்த மார்க்கத்தை சொல்லும்போது மண்டை பூரா என்ன ஏறி இருக்குன்னா கர்வம் ஏறி இருந்துச்சு, பெருமை ஏறி இருந்தது. நீ பேசுகிறத பார்த்து எல்லோரும் ரசிக்கணும், சிறந்த பேச்சாளர் என்று எல்லோரும் என்ன செய்யணும்? புகழ வேண்டும். அவங்க மத்தியில் என்ன செய்யணும்? அவர் காலர் தூக்கி விட்டுக்கிற வேண்டும். நல்லா பேசுகிறாரு, இதுக்காக வேண்டி நான் ஒரு ஆலிம் பேசினான் என்று சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது மட்டும் இல்லை, நரகத்திற்கு இழுத்து போங்கள்னு நல்லா சொல்லிடுவானா. இவன் தப்பு செஞ்சு ஒன்றும் தப்பு செய்யலை, கரெக்டாக செஞ்சுருக்கிறான். ஒரு அல்லாவுக்காக செய்கிற ஒரு காரியத்தை உலக நோக்கத்திற்காக எப்போ செய்கிறானோ அதுவே தண்டனைக்குரியதாக, கூலியும் போய்விடுகிறது, தண்டனைக்குரியதாக மாறிவிடுகிறது. இப்படி அல்லாஹ் இழுத்து செய்வான்னு வருது. அப்போ உண்மையில் சிந்திச்சு பாருங்கள், இந்த ஆலிம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கூலி கிடைக்கும்? சாதாரண மக்களுக்கு கிடைக்கிறத விட கூலி அதிகமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ நான் ஒருத்தர் சாதாரண ஒரு மனுஷன் வைங்களேன், நான் வந்து என்னுடைய அமலை நான் செஞ்சுக்கிருவேன், அந்த அமலுடைய கூலி எனக்கு கிடைக்கும். நான் ஒரு மார்க் அறிஞனாக இருந்து நான் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, அதை கேட்டு அந்த 10 பேர் அமல் செஞ்சாங்கன்னு வைங்க, அப்போ அந்த 10 பேருடைய கூலியும் சேர்த்து எனக்கு கிடைக்கும். அவனுக்கு குறையாது, 11 பேர் கூலி எனக்கு கிடைக்கும். மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு கூலி கிடைக்கிறது. நான் சில பேருக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவங்க நேர்வழிக்கு வந்திருந்தால், அதன் மூலமாக அவங்க ஷிர்க்லேருந்து விடுபட்டிருந்தால், அதன் மூலமாக வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களாக மாறி இருந்தால், அதன் மூலமாக அந்த உறவினர் அனுசரிக்க நான் சொல்கிறேன், இதன் மூலமாக 4 பேர் உறவினர் அனுசரித்தார்கள் என்று சொன்னால் அதில் கூலி அவங்களுக்கு கிடைக்கும்ல. அதே மாதிரியான கூலி யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால், இந்த மார்க் அறிஞராக இருப்பவருக்கும் கிடைக்கும். அவங்களுடைய கூலியில் எதுவும் குறையாதுன்ற அளவுக்கு பெரிய ஒரு அமல் இவன் செஞ்சுருக்கிறான். பெரிய ஒரு அருளே அல்ல அவனுக்கு கொடுத்துருக்குறான் மார்க் அறிஞருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது ஏன் இவன் நரகத்துக்கு போனான்? இவன் கரெக்டான மார்க்கு தானே சொன்னான், தியாகம்லாம் பண்ணத்தானே செஞ்சான், ஊராக போய் மக்களுக்கு விளக்கத்தானே செஞ்சான். இவ்வளவு செஞ்சு இருக்கும்போது அந்த செயலை அல்ல மறுக்கலை. நீ எதுக்கு செஞ்ச? யுகால அன்னக்கு காரிவுன், நீ ஒரு காரியாக இருக்கிற, நல்ல ஓதக்கூடியவராக ஓதுவாராக இருக்கிறாய், அறிஞராக இருக்கிறாய் என்று பலரும் பாராட்ட வேண்டும் என்று தான் நீ செய்தாய். அதனால இவனை இழுத்து செல்லுங்கள்ருவான். அப்போ இந்த ஆலிம் என்ற ஒரு தகுதி வந்து சாதாரண மனிதர்களே, ஆலிம்னா 7 வருஷம் பட்டம் படிக்கிற அந்த ஆலிம் கிடையாது. ஆலிம் என்று சொன்னால் மார்க்கத்தை அறிந்தவன், அறிந்ததை அடுத்து சொல்லக்கூடிய, சரியான முறையில் மார்க்கத்தை அறிந்து அடுத்தவருக்கும் சொல்லக்கூடியவன் தான் அறிஞன்னு சொல்கிறது. அதன் மூலமாக பெரிய 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 தரஜாக்களை அடைய வாய்ப்பு இருந்தும் அந்த தரஜாக்களும் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்து என்னவாகுது என்று கேட்டால் அவனுக்கு நரகமும் ஆகிவிடுது. அப்போ இதில் என்ன வழங்கணும்? சொந்தக்காரங்களுக்கு செய்கிற உதவியாக இருந்தாலும் எப்படி செய்யணும்? நம்மளை வந்து பாராட்டணும், நம்மளை மதிக்கணும், இந்த குடும்பத்தில் இவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு தனி கௌரவம் கிடைக்கணும். இது மண்டையில் வந்து உட்காந்துச்சின்னு வைங்க, செஞ்சும் புண்ணியம் இல்லை. குளிக்க போய் சேற்றை பூசிக்கிட்டு வந்த மாதிரி போயிடும். குளிக்க போகிறோம் எதுக்கு? சுத்தமாயிட்டு வர்றது தானே குளிக்க போகிறோம். குளிக்க போய்ட்டு குளிச்சுட்டு சகதியும் சேரையும் பூசிட்டு வந்தால் அது குளிச்சு புண்ணியம் இருக்குதா? அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இது ஒடியாந்துருது. இது வந்து ஆலிமுக்கு அப்படி. இந்த ஹதீஸை வந்து நீங்கள் 30 நாளுடைய அந்த அனைத்துக்கும் பொருத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்நாள் பூரா பொருத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு செல்வந்தன் நல்லா கூப்பிட்றான். செல்வந்தனை பொறுத்த வரைக்கும் கஞ்சத்தனமாக இருக்கிறான், அந்த மாதிரி செல்வந்தனாக இருந்தால் அந்த கஞ்சத்தனமே அவனை கொண்டே நரகத்தில் சேர்த்துரும். இவன் எப்படி செல்வந்தன்னா, வாரி வாரி வழங்கின செல்வந்தன். வாரி வாரி வழங்கினா எப்படிப்பட்ட அந்தஸ்து? ஒரு மனிதன் வந்து அவன் அந்த அமல் செய்கிறதுங்கிறது வந்து தொழுகை நோம்புலாம் எல்லாரும் ஏழை பணக்காரன்லாம் ஒரே மாதிரி செஞ்சுருவாங்க. செல்வம் இருந்துச்சின்னு சொன்னால் இந்த செல்வத்தை கொண்டு செய்கிற தான தர்மங்கள் எல்லாருக்கும் செய்ய முடியுமா? வசதி உள்ளவனுக்கு தான் செய்ய முடியும். அப்போ அந்த செல்வந்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு எங்கே எப்போலாம் நல்ல காரியம் தேவைப்படுது அள்ளி அள்ளி கொடுக்குறான். எந்த காரியம்னாலும் அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஒரு செல்வந்தன். அப்போ இவன் எங்கே போயிடுவான்? அவன் மூலம் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்காக பயன்பெற்று இருப்பார்கள்.
அந்த செல்வத்தை கொண்டு நிலையான தர்மம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பான், அந்த நன்மை ஒரு பக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த செல்வத்தை கொண்டு 10 பேருக்கு கல்வியை கொடுத்துருப்பான், அந்த நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இல்லாத ஒரு 4 வீடு கட்டி கொடுத்துருப்பான், அந்த நன்மை எவ்வளவு காரியங்கள் செஞ்சுருப்பான். அந்த மாதிரி வள்ளலத்தான் நல்லா கூப்பிட்றான். செல்வந்தர்களில் கஞ்சத்தனம் பண்ண செல்வந்தன் நல்லா கூப்பிடல, வாரி வாரி வழங்கின வள்ளலாக இருந்த செல்வந்தன் நல்லா கூப்பிட்டு என்ன செய்கிறான், இங்கே வா, நீ என்ன செஞ்ச, உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருந்தன்ல, நீ என்ன செஞ்சேன்னொன்னே அவன் செஞ்சதெல்லாம் சொல்லுவான். செஞ்சனே, அதுக்கு செஞ்சேன், இதுக்கு செஞ்சேன்னு சொல்லி நல்ல காரியத்துக்கெல்லாம் வாரி வாரி கணக்கு பார்க்காம கொடுத்தனே என்று அவன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நீ கொடுத்த, நீ எனக்காக நீ செய்யலை, லி யுகால் அன்னக ஜவாதுன், வள்ளல் என்று மக்கள் சொல்லணும் என்பதற்கு நீ கொடுத்தாய். நீ கொடுக்கும்போது என்ன நினச்சி கொடுக்குற, இப்படி கொடுத்துட்டு போஸ்ட் அடிச்சு விட்டுருவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம், அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு, இறையில குடை வள்ளலே வருக, அந்த குடை வள்ளலே வருக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இவனே உதவி செஞ்சுட்டு இந்த உதவி செஞ்சதை பாராட்டி போஸ்ட் அடிக்க சொல்லி இவனே காசு கொடுத்து ஒட்டக்கூடிய ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் உதவிகள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய என்ன இருக்குன்னா, கடுகளவு கூட அவன்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, புகழை எதிர்பார்க்கக்கூடாது. வள்ளல்ங்கிற பேர் வாங்கணும், கொடை வள்ளல்னு பேர் வாங்கணும்னு எப்போ உள்ளே வந்துருச்சோ நீங்கள் கொடை வள்ளல்ங்கிற பேரை வாங்கிடுவீங்க, அவ்வளோதான். அதான் அதுக்கு தானே செஞ்சீங்க, அது கிடைச்சி போச்சு. உலகத்தில் மறுமையில் கிடைக்குமான்னா கூலியும் கிடைக்காது. இறைவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை நீங்கள் புகஸ்துதிக்காக வேண்டி பேருக்கும் போலுக்காக வேண்டி செஞ்ச காரணத்தினால இழுத்து போங்கன்றான் நரகத்துக்கு. அப்போ ஆலிமுக்கு இந்த கதி, சாதாரண மனுஷனுடைய கதி என்னன்னு பாருங்கள். வள்ளலாக இருந்த செல்வந்தனுக்கு இந்த கதி. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஒருத்தர் செல்வந்தனாக இருந்தானேயானால், செல்வந்தனாகவும் இருந்து வள்ளல் தன்மை உள்ளவனாக இருந்து வைங்க, அவன் பெரிய கிரேடு அடைவான் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்கள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறோம், பணக்காரங்களும் இந்த நோன்பு வைக்கிறாங்க, அவங்க செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்யலாம் அவங்க செய்கிறாங்க, ஆனாலும் அவங்கள்ட்ட செல்வம் இருக்கிற காரணத்தினால அறப்பணிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அவங்க அதிக நன்மை அடைந்து விடுகிறார்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, அவங்களோட போட்டி போட முடியலை. நன்மை அடைகிற விஷயத்தில் தொழுகை நோம்புலையெல்லாம் நாங்கள் போட்டி போட்டுற முடியும், அவங்களுக்கு மாதிரி நாங்களும் செஞ்சிட முடியும். எங்கள்கிட்ட காசு இல்லை, அவங்கள்ட்ட காசு இருக்குது. காசு இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல காரியம் செய்வாங்கள்ல, அந்த நன்மை கூட போயிருதில்ல. மறுமை விஷயத்தில் பொறாமப்படலாம், மறுமை விஷயத்தில் போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கலாம். அவனை விட நான் பெரிய அளவுக்கு நல்ல அமல் செய்யணும்னு அந்த ஒரு ஆர்வத்தில் ரசூலாட்ட முறையிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியா, அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு, அவங்க செஞ்சதை நீங்கள் அடையணுமாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அதை திக்ர சொல்லி இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் செல்வத்தினால் ஒருத்தங்க அடைவாங்க இல்லையா, அதை நீங்கள் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி விட்டாங்க. இந்த சொல்லிவிட்ட விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு, செல்வந்தர்களுக்கு. அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. 30 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த ஏழை சஹாபாக்களும் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் வருவதற்கு ஒரு பாதையை நீங்கள் காட்டினீங்க, அந்த பாதை அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, அதில் அவங்களும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் எங்களை மேலே போயிட்டாங்களே, அவங்களும் சுப்ஹானல்லாஹ் நாங்களும் சுப்ஹானல்லாஹ், கணக்கு சரியாக போச்சு. அவங்க அள்ளி கொடுக்குறாங்க, நாங்கள் அள்ளி கொடுக்க முடியலை. என்னென்னு கேட்கும்போது தாலிக்கு ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ், அதுக்கு நான் என்ன செய்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவோம், உங்களுக்கு தரல, இது அல்லாஹ் நாடி வரை கொடுப்பான், இதில் நீங்கள் போட்டி போட இயலாது. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த செல்வத்தை அள்ளி கொடுத்தல் என்பதற்கு எவ்வளோ பெரிய தரஜா கிடைக்கும். இந்த உறவினரை அனுசரித்தல் என்பது இதுக்குள்ளே தான் வருது. எவ்வளோ சிரமப்பட்டு சொந்தக்காரர்களை கவனிக்கிறீங்க, உறவினர்களை பராமரிக்கிறீங்க, இவ்வளவும் செய்கிறீங்க, செஞ்சுட்டு அதுக்குள்ளே மண்டக்கணமோ அல்லது சொல்லி காட்டுவதோ அது மாதிரி இருக்கலாம். துபுத்துலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா, நீங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் சொல்லி காட்டி குத்தி காட்டி தர்மத்தை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிறான், லா துபுத்துலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதக்காக்களை பாழாக்கி விடாதீங்க, நன்மை இல்லாமல் ஆக்கிறாதீங்க. எதன் மூலம் நன்மை போயிடும், பில் மன்னி, மண்ணுன்னா சொல்லி காட்டுறது, டே உனக்கு தந்தனை பார்த்தியா, நான் தானே சட்டை எடுத்து தந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுனீங்கன்னு சொன்னால் அந்த செஞ்ச நன்மை செய்யலண்டு ஆயிரும். அது மாதிரி தொல்லைப்படுத்துறது, குத்தி குத்தி காட்டுறது, சொல்லி காட்டுறது ஒன்று, குத்தி குத்தி அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்கிறது, குத்தி காட்டுறது, இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னு சொன்னால் இல்லாமல் போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை கொண்டு இப்படிலாம் செஞ்சோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கிறது நரகம் ஆகும் என்று சொன்னால் நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ உறவினர்களை கவனித்தலுக்கு என்ன அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், இதில் நம்ம அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. உறவினரை கவனிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், என்னை படைச்ச இறைவன் சொல்லிட்டான், அவன் அதுக்கு கூலி அவன் தருவான். இவன்ட்டு என்ன எதிர்பார்க்குறது, அதை விட அதிகமான கூலிய துன்யாவிலும் எனக்கு தருவான், ஆகிரத்திலையும் தருவான். அப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, அந்த சம்பவத்தில் அது வளைக்கு. 2வது ஆள் அப்படி, 3வது ஒருத்தனை கொண்டாந்து நிப்பாட்டப்படும். இந்த சொல்கிற ஹதீஸில் ஒரு 3 பேருமே யாருன்னு கேட்டால்,
பெரிய கிரேடு அடையக்கூடியவர்கள், அவங்களுடைய அமல்கள் மூலமாக மற்றவர்களை கூட மிஞ்சி ஃபஸ்ட் ரேங்கில் போய் நிற்கக்கூடிய ஆளுக்கு. அதில் மூணாவது ஆள் என்ன? ஷஹீத். ஷஹீதுன்னா என்ன? உயிர் தியாகி. ஒரு மனுஷன் செய்கிற தியாகத்தில் உயிருக்கு நிகரான தியாகம் இருக்கா? காசு பணத்தை யார் வேண்டாலும் கொடுத்துடலாம், உயிரை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஒரு அறப்போருக்காக வேண்டி, ஒரு ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பதற்காக வேண்டி ஒருத்தன் என்ன செய்கிறான்? களத்தில் இறங்கி தன் உயிரையே தியாகம் பண்ணுறான். இது லேசாக வருமா? யாருக்காச்சும் வராது. அப்படி ஒருத்தன் வந்தால் எப்படிப்பட்ட ஒரு தரஜா அவனுக்கு கிடைக்கும்? அவனுக்கு கிடைக்கும். நபிமார்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பார்கள். சுகதாக்கள் என்பவர்கள் நபிமார்களுக்கு அருகில் இருப்பார்கள்ங்கிற அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த தரஜா இருக்கிறது. அது மாதிரி எந்த இடங்குன்னா அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். மனிதர்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சிருந்தார்கள்னா அது மன்னிக்கப்படாது. அல்லாவுக்கு எத்தனை பாவம் செஞ்சு உயிர் தியாகம் பண்ணிட்டானா, அவன் 10 வருஷம் தொழுவலை, உயிர் தியாகம் பண்ணிட்டான் அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ் அது மன்னிச்சிருவான். யுகஃபருல் ஷஹீதே குல்லு தம்பின் ரசூல்லா சொல்கிறாங்க. ஷஹீதுக்கு, உயிர் தியாகிக்கு எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். இல்லை தைன், கடனை தவிர. கடன்னா மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், மனிதனுக்கு செய்த விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே மன்னிக்கப்படுங்கிறாங்களே. அப்போ இந்த ஷஹீதாக ஒருத்தன் ஆயிட்டான்னு சொன்னால் பாவமே இல்லாதவனை போய் நிற்கிறான். எவ்வளோ பெரிய தரஜா! அந்த உயிரை தியாகம் செஞ்சதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னா பெரிய இடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கொண்டே அவனை வச்சிடறான். அவ்வளோ பெரிய தரஜாவை அவன் அடைகிறான். அப்படிலாம் அடையக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், டே உனக்கு உடல் வலிமையை கொடுத்துருந்தானே, ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தானே, சில திறமைகள்லாம் அவனுக்கு தந்திருந்தானே, அதை வச்சு நீ என்ன செஞ்ச? நான் என் உயிரை தியாகம் பண்ணிட்டேனே, உனக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி என் உயிரை அர்ப்பணித்து தான் நிற்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவான்? அந்த ஷஹீது சொல்லுவான். அப்போ அந்த ஷஹீது சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லுவான், கதப்த போய் சொல்கிற, நீ எதுக்காக வேண்டி அதை செஞ்ச? உன்னை ஜரி உன்லி உக்கால் அன்னக ஜரி உன் மாவீரன் என்று 4 பேர் போற்ற வேண்டும், அதுக்கு தான் நீ செஞ்ச. நீ உயிர் தியாகம் செஞ்சது நெசம். ஆனால் செத்து போன பிறகு அவன் போராட்டினா என்ன, பாராட்டி உனக்கு நடாது, உசுரோட இருக்க போகிற, நீனே செத்து போயிடுற, அப்புறமேல பாராட்டுவான் நீ எதிர்பார்ப்பு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான்? நீ இப்போ வீரன் என்று பாராட்டுவதற்கு தானே இதை செஞ்ச. வீரன்னு சொல்லிட்டாங்க. வீரன்னு சொன்ன பிறகு உனக்கு என்ன செய்யாது? எந்த ஒரு கூலியும் கிடைக்காது என்று அவனையும் நரகத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளங்குற என்னென்னு கேட்டால், உறவினர்களுக்கு செலவு செய்கிறதுக்கு அதான் அந்த ஹதீஸில் வரும்போது 55வது ஹதீஸ் புகாரில் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இதா அன்ஃபக்கர் ரஜுல் அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா, ஒரு நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவு செய்தால்தான் ஃபஹுவ லஹு சதகா, அது அவனுக்கு சதக்காவாக மாறிவிடும் என்று என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ தான தர்மம் செய்கிறது, இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது நம்ம குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குல்ல, இதே மாதிரி தான் முந்தைய வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அதை எடுத்து ரசூலுல்லாஹ் அவருக்கா சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? மக்தூபுன் ஃபி தௌராத்தி, தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தௌராத்தில் இருக்கிறது நம்மகிட்ட நமக்கு தெரியாது. தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மன் சர்ரஹு அன் ததூல ஹயாத்துஹு, யாருடைய வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்று ஒருத்தர் விரும்புகிறாரோ, யுஸாத ஃபி ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்க் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவருடைய உறவினரை அனுசரித்து கொள்ளட்டும், சேர்த்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது முந்தைய வேதங்களிலும் தௌராத்தில் உள்ள ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல தௌராத்தில். அது இருந்தாலும் இல்லாட்டால் அன்றைக்கி இருந்திருக்குது. தௌராத்துங்கிற வேதத்தை கூட்டி விட்டார்கள், மாற்றி விட்டார்கள், மறைத்து விட்டார்கள், சேர்த்து விட்டார்கள், நீக்கி விட்டார்கள். அதில் இது இருக்கான்னு தெரியல, ஆனால் இருந்திருக்குது. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம இந்த உறவினர்களை அனுசரித்தல் என்பது ரிஸ்கை அதிகமாக்கும். அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுகிறோம். வாழ்நாள் அதிகரிக்கும், அதுக்கு நம்ம ஆசைப்படுகிறோம். நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அதுதான் நம்ம ஆசைப்படுகிறோம். நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் ரெட்டிப்பாக கிடைக்கும். டபுளிங் சொன்னால் நம்பி ஏமாறுறோம்ல, காசு பணத்தில் எல்லாம் டபுளிங் பண்ணி தர்றோம்னு சொன்னால் என்ன செய்யறோம்? 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தரோன்னு கேட்பாங்க. கொடுத்து ஏமாறுறோம்ல, எல்லாம் டபுளாக கிடைக்கிறது விரும்புகிறோமா இல்லையா? இது டபுளிங். பெற்றோர்களுக்கு, குடும்பத்தாருக்கு நீங்கள் உதவி செஞ்சீர்கள் என்று சொன்னால் தர்மம் ப்ளஸ் குடும்பத்தை கவனித்தல் என்று ரெட்ட கூலியாக கிடைக்கிறது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது ஒரு விஷயம்.